சிவாய நமஹ. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது சனி பகவானுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு, அதாவது உங்களுடைய 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். நான் சொல்கிறது வாக்கிய முறைப்படி. திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இப்போது வாக்கிய முறைப்படி பார்த்திங்கன்னா 11ஆம் பாவத்துக்கு எப்போ வரார் அப்படின்னா, அடுத்த வருஷம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் வராரு. சரிங்களா? இப்போது இந்த சனி பகவான் 6ஆம் தேதி வராரு. அதுவரை இப்போது 10ஆம் பாவத்தில் இருக்கார். 9ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார் இல்லைங்களா? இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சுணக்கமான காலம் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. இதில் கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவானும் இருக்கார். குரு பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்தில் தான் இருக்கார். இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2026 அடுத்த வருஷத்தில் தான் 3ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. இப்போது 11ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் மாறும்போது தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, அதற்கு முதல் ஆயத்தப்படுத்த வேண்டியது மற்றவங்களெல்லாம் உங்களை தான். ஏன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்காத வரை நிச்சயமாக முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? பெரிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து இது. அதனால் சரிங்க, நான் என்னை மாற்றிக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் சுவாமி, ஆனால் என்னால் இதை மாற்றிக்க முடியல, அதற்கான சூழ்நிலை உருவாக மாட்டேங்குது, அதற்கு ஏற்றாப்பில் மறுபடியும் நான் மாற்றிக்கலான்னு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுறேன், மறுபடியும் நான் இதுக்கே உட்காந்துடுறேன், எப்போ தான் அதற்கு காலம் கனியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த சனி பகவானினுடைய மாற்றம். வாக்கிய முறைப்படி கவனித்திங்கன்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி 11ஆம் பாவத்தில் உட்கார்றாரு சனி பகவான். இப்போது சனி பகவான் எந்த இடத்துலலாம் கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, அஷ்டமஸ்தானம், அர்த்தாஷ்டமஸ்தானம், கால சனி, கண்ட சனி, ஜென்ம சனி, பாத்த சனி, விரய சனி, இந்த மாதிரி ஸ்தானத்தில் தான். இப்போ 11 வரக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறவர் லாப சனி, லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவான் அப்படின்னு பேர். அப்போ இவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, லாபத்தை, உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை உங்களுக்கு பூர்ணமாக வருவதை உறுதி செய்வார். உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபத்தை யாருக்காவது ரொம்ப நாளாக பகிர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க, அல்லது கமிஷன் முறையிலையோ அல்லது வேறு ஏதோ முறையிலையோ வர வேண்டிய சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு, அது தேவையற்ற விரயமாகிட்டு இருக்கு, அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்னா சனி பகவான் தேவையற்ற செலவுகளை அப்படியே கொஞ்சமாக தேவையற்ற செலவுகளை எல்லாம் வெட்டி உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை பூர்ணமாக உங்களுக்கு வர வச்சுருவார். புரியுதுங்களா? அதுக்கு எப்போ காலம் கனியுதுன்னு கேட்டிங்கன்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான். சரிங்க, அதுக்கு சற்று கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 மாத காலம் இருக்குது. சரிங்களா? இந்த 9 மாத காலத்தில் நம்ம என்ன செய்யலாம், இது எப்படி நம்ம செஞ்சுக்கணும், எதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை சார்ந்த விஷயத்தில் தானே உட்காந்துருக்காரு. ஜீவனஸ்தானத்தில் தானே சனி பகவான் உட்காந்துருக்காரு. அதனால் வேலை செய்கிற இடம், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மிக மிக அமைதியாக இருக்கணும். போகிற போக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று உங்கள் கீழ் அதிகாரியாக இருக்கலாங்க, அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரியாக இருக்கலாம், அல்லது உங்கள் கூட இருக்கக்கூடிய கோவர்க்கராக கூட இருக்கலாம். உங்களை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல நல்ல விதமாக சொல்லுவதாக நினச்சிட்டு உங்களை ஏதோ ஒரு இடத்துல மாட்டி விடுவதற்கான சூழ்நிலை வந்துடும். உங்களுக்கு நல்லது செய்ய போகிறதா நினச்சோ, அல்லது உங்களை ஒரு இடத்துல ஏற்றி விடுவதாக நினச்சோ, தேவையற்றபடியில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய பிரதாபங்கள், உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய அணுகுமுறைகள் எல்லாவற்றையும் சற்று எளிமைப்படுத்துறது மிக 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 அவசியம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. எதனால் அப்படின்னா, ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் வரக்கூடிய காலத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா
அவங்களுக்கு அதிகப்படியான வேலை சார்ந்த பலு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனசில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை. முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல ஒரு இறுக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அப்படி தாங்க போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலை முடிஞ்சால் அடுத்த சூழ்நிலை வந்துடுது. அதுக்கு இறுக்கமாக விழுந்து படபடான்னு செஞ்சு முடித்ததுக்குள்ளேயே அடுத்த வேலை வந்துடுது. இந்த வேலையை செஞ்சு முடித்தா அடுத்த வேலை, அதை முடிச்சுட்டு இருக்கிறப்ப இன்னொரு வேலை சைடில் வந்துடுது. இதை செஞ்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 10 வேலை பெண்டிங்கில் உட்காந்துருக்கு. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரியான உங்களுடைய ஒர்க்கு எல்லாத்தையும் எளிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பாகத்தான் என்ன நடக்க போகுதுன்னா இந்த சனி பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த சனி பெயர்ச்சி ஆன பிறகு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும். வேலையில் பலு குறையும். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 2026 பார்த்தீங்கன்னா குரு பகவானும் மாறிடுவார். இந்த குரு பகவான் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் கவனிச்சிங்கன்னா இந்த குரு பகவானும் மாறிடுவார். இந்த குரு பகவான் மாறிட்டார்னா உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா 3ஆம் அதிபதி லாபஸ்தானத்திற்கு உடையவர் ரிஷபராசிக்கு. அது மட்டும் இல்லை, ரிஷபராசிக்கு கேட்டிங்கன்னா அஷ்டமஸ்தானத்துக்கும் உடையவர் இல்லைங்களா. இப்போது அஷ்டமஸ்தானங்கிறது ஆயுள் ஸ்தானம், 11 லாபஸ்தானம். இந்த ஆயுள் ஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் உடையவர் 3ஆம் பாவத்தில் போகிறார். இந்த 3ஆம் பாவம் என்னங்க அப்படின்னா தைரியஸ்தானம். 3வது பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா தைரியத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், புதிய முயற்சிகளை கொடுக்கும். முன்னாடியே சொன்ன பாருங்கள், இவ்வளோ நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு மாற்றத்தை நிகழ்த்தணும், ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதையெல்லாம் சரியாகவே நடந்திருக்காது. ஆனால் இப்போ உள்ள காலம் குருவும் மாறுவார், சனி பகவான் 11க்கு வருவார். கூடுதலாக உங்களுடைய 4ஆம் பாவத்திலேயும் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா ஜீவனஸ்தானத்திலையும் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றத்தை உறுதி செய்கிறாரு. சிலருக்கு வெளிநாடு செல்லுவதற்கு ஒரு யோகத்தை செய்கிறாரு. இல்லைங்க, நான் எளிமையாக வீட்டிலே இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை, என்னுடைய குடும்பம் சார்ந்த வேலைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு வரவு, உங்களுடைய ஜீவன வரவுகளை அவர் உறுதி செய்வார். உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எல்லாருமே நினைக்கக்கூடியது, பெண்கள் எல்லாருமே இருக்கக்கூடியது ஃபினான்சியலி இண்டிபெண்ட் அப்படிங்கிற ஒரு தனித்துவத்தை எல்லோருமே விரும்புகிறார். என்னுடைய வருமானம் எனக்கு தனித்துவமாக இருக்கணும், ஃபினான்ஷியலி நான் ஒரு இண்டிபெண்ட்டாக யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, என் கணவரை சார்ந்து இருக்கக்கூடாது, என்னுடைய அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கக்கூடாது, என்னுடைய காரணம் என்னுடைய காசு என் கையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஒரு முக்கியமாக ஒரு அங்கமாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு இப்போ நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக இருக்குது. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ரிஷபராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வேலைக்கு போக முடியல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்தால் நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் வேலைக்கு போவீங்க. உங்களுக்கு நிச்சயமான ஒரு வேலை உறுதி செய்ய போகுதுங்க இந்த காலத்தில். சரிங்க, அதுவரை என்ன செய்யலாம்? இந்த ஒரு 9 மாதம் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் எதை செய்யணும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா எளிமையாக சொல்கிறேன், வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாராகி அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப எளிமையாக சொல்லலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் எங்கே வாராகி அம்மன் இருக்கோ அங்கே போய் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை வீட்டில் அப்படின்னா எளிமையாக அம்மனுக்கு உண்டான படத்தை உங்களுடைய வீட்டிலேயே வச்சு வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை, பஞ்சமி தினம், இந்த மாதிரி தினத்திலலாம் வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். குறிப்பாக இதுவரை மட்டுமல்ல, இந்த குறிப்பாக சொன்ன பாருங்கள், இந்த 9 மாதம் மட்டும் வழிபாடு பண்ணால் போதுமான்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக மாதத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி தினம் அல்லது தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தினம் அல்லது வாரந்தோறும் வியாழக்கிழமை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தினத்தில் வாராகி அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய அங்கமாக உங்கள் வாழ்க்கையை வச்சுங்க. நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். முக்கியமாக வரக்கூடிய மே மாதம், மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026க்கு அப்புறம் ஒரு பூர்ணமான விடுதலையாக அனுபவிக்க போகிறீங்க.
குறிப்பாக அதற்கு மேலேயும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், ஏன்னா இப்போ 11ஆம் பாவங்கிற லாபஸ்தானத்துக்கு வராது. இப்போ அந்த இடத்துல வந்தாலும் கூட பூர்ணமான நல்லதை அவர் செய்வாரா, ஒருவேளை உங்கள் லக்னத்தின் படி அவர் எந்த இடத்துல இப்போ இருக்கார், அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா என்ன தசை என்ன புத்தி நடந்துகிட்டு இருக்கு, இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி அதற்கு சப்போர்ட் பண்ணுதா, 11ல் இருக்கக்கூடிய வரப்போகிற சனி பகவானை இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு உண்டான அனுகிரகத்தை இவங்க தடை இல்லாமல் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை ஒரு தடவை வேணால் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை அடியேன்ட்ட பார்த்துக்கணும் அப்படின்னா கீழே வரக்கூடிய நம்பருக்கு எளிமையாக தொடர்பு கொள்ளுங்கள். அது சார்ந்த உங்களுடைய ஜாதகம் சார்ந்த குறிப்புகளை பார்க்கலாம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடை செஞ்சு வாங்க ரிஷபராசிக்காரங்க. இந்த வருடம் தவறாமல் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக நீங்களும் வச்சுங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. சிவாய நமக.